நல்லா இருக்கீங்களா? பாப்பா நல்லா இருக்கியா? அன்னைக்கு வந்து ஒரு தாயோட போராட்டத்தை பார்க்க போறோம். இவங்களுக்கு வந்து ஹஸ்பண்ட் இல்லை, ஹஸ்பண்ட் வந்து விட்டு போயிட்டாரு. இந்த பாப்பாவை வளர்க்குறதுக்கு, இந்த பொண்ணை வளர்க்குறதுக்கு இன்னைக்கு இந்த சமுதாயத்தில் அவ்வளோ போராடிட்டு இருக்காங்க. எந்த ஒரு ஐடி ப்ரூஃப் எதுவுமே இல்லாம. இன்னைக்கு இந்த பாப்பாவுக்கு பிறந்த நாள். அவங்க என்கிட்ட சடனா இப்போ சார் இந்த மாதிரி என் பொண்ணுக்கு பிறந்த நாள், அவளுக்கு நான் எதுவும் செய்யக்கூடிய நிலைமையில கூட இல்லை, அவள் ஆசைப்பட்டு கேட்கற கூட என்னால் பண்ண முடியல அப்படின்னாங்க. பாத்திரம் கழுவி டைல்ஸ் கடையை தொடச்சோம்னா ₹100 கொடுப்பாங்க. இவ்வளோ வச்சுக்கிட்டு தொலைப்பீங்க. ஒரு தாயா நீங்க எல்லா பிரச்சனைக்கும் போராடிட்டு தான் இருக்கீங்க. அதனால நீங்க முதல் வேலையா இப்ப நான் பாப்பாக்கு ஒரு தாயா உங்களுக்கு என்ன செய்யணும் ஆசை? உங்க பொண்ணு பிறந்த நாளைக்கு எனக்கு ட்ரெஸ் ஒரு கேக் வைக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. நீங்க முதல்ல எடுத்துட்டு போய் கேக்குக்கு நான் பணம் தரேன், நீங்க அங்க உங்க வீட்டு பக்கத்துலயே போயிட்டு அவ யாரெல்லாம் அவ முன்னாடி வெட்டணும்னு ஆசைப்பட்டாலும் அவ முன்னாடி போய் வெட்டுங்க. சரியா? ஹாப்பி பர்த்டே, பிறந்த நாள் வாழ்த்து. கேக் வேணுமா? அந்த ட்ரெஸ் பிடிக்குதான், பிடிச்ச ட்ரெஸ் வாங்கிக்க. ட்ரெஸ் தான் பிடிச்சிருக்கான். சரி, அதே எடுத்து கொடுத்துருங்க. இந்தாங்க பாப்பாக்கு ட்ரெஸ். ஹாப்பி பர்த்டே. ட்ரெஸ் ஓகேவா? அம்மா கிட்ட பணம் தரேன், கேக் வெட்டிடுவாங்க அம்மா உனக்கு சாயந்தரம். யார் உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்களா? பக்கத்துல யார் இருக்கா? விளையாடுவீல போய் அவங்களோட. சரி, அவ ஆசைப்படியே நான் வெட்டலாம்னு நினைச்சேன். சரி, அவ வீட்டுல வெட்டணும்னு ஆசைப்படுறா. நீங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போய் அவ ஃப்ரெண்ட்ஸ் கூட வெட்ட வச்சிருங்க. ரொம்ப நன்றிங்க சார். நன்றிலாம் வேணாக்கா, பரவாயில்லக்கா, சந்தோஷம்க்கா. கண்டாங்க, இதுல பணம் இருக்கு. சரியா? இந்த பணம் வந்து நீங்க சாயங்காலம் கேக் வாங்குறதுக்கு, அப்புறம் பாப்பாக்கு அந்த ஆதார் கார்டு இதெல்லாம் நீங்க போய் உடனே இது பண்ணி அப்ளை பண்ணி வாங்கணும்னீங்கல்ல, அது வேலை எல்லா வேலையும் அவளை கூட்டிட்டு போய் இன்னைக்கு நீங்க முடிச்சிருங்க. சந்தோஷமா? சந்தோஷம் சார். பிள்ளைக்கு ட்ரெஸ் கிடைச்சிருச்சு. இந்த வருஷம் பிறந்த நாள் கேக் வெட்டி அவர் பர்த்டே நல்லா ஜாலியா கொண்டாட போறா. அதனால எனக்கு சிரிப்பு, இந்த சிரிப்பு போதும். சரியா? சந்தோஷம். சரி, நீங்க கவலைப்படாங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில வாழ்க்கைங்கிறது மாறதான் செய்யும். நம்ம கஷ்டங்கள் நினைச்சிருந்தோம்னா கஷ்டமாவே தான் இருக்கும். நம்ம தான் நம்ம வாழ்க்கை அதுக்கேற்ற மாதிரி மாத்திக்கணும். சரியாக்கா? தைரியமா போராடுங்க. உங்களோட போராட்டத்துக்கு என்ன தேவையோ ஒரு சகோதரனா நான் உங்களுக்கு எல்லாமே செய்வேன். அவங்க அப்பா இருக்காரு இல்ல, அதெல்லாம் விட்டுருங்க. விட்டு போனவர் தான். அடுத்த கட்ட நடவடிக்கை அவளோட வாழ்க்கையை முன்னேறி கொண்டு வருது உங்களோட கையில இருக்கு. அதுக்கு எந்த விதத்துல என்ன சப்போர்ட்னாலும் எப்பனாலும் நான் பண்றேன். கூடிய சீக்கிரம் அவளை ஸ்கூல்ல சேர்க்கறதுக்கு நான் எல்லா ஏற்பாடும் உங்களுக்கு பண்ணி கொடுத்துறேன். சரியா? இன்னைக்கு அவள் பிறந்தநாள் அதை போய் சந்தோஷமா கொண்டாடுங்க. ஓகேவா? கடவுள் மாதிரி. ரொம்ப நன்றிக்கா, தேங்க்ஸ்க்கா, சந்தோஷம்க்கா. நீங்க அதெல்லாம் சொல்லலாம். நீங்க நல்லா இருந்தா போதும். பாப்பா நல்லா உங்களை அனுப்பியிருக்காரு எங்களுக்கு இந்த வருஷம். நாங்க பர்த்டே கொண்டாடுறோம். சந்தோஷம். நல்லா இருந்தா போதும், நல்லா கொண்டாடுங்க. நான் கேக் வெல்லாம் நினைச்சேன். சரி, அவ ஆசைப்படியா அவங்க போய் வெட்டுங்க. சரியா? பாய் பாய். உனக்கு கேக்கா? கேக் ஓகே. உங்களுக்கா? பப்ஸ். இது என்னோட ட்ரீட். கேக் கேட்டல அண்ணனோட. காலையில சாப்பிடலையா? அண்ணன் தான் சாப்பாடு முடியும். நீங்க சாப்பாடு கரெக்டா டெய்லி கொடுத்துருங்க பிள்ளைக்கு. நீங்க பாவம் பசி தாங்க மாட்டார்ல, எனக்கு கஷ்டமா இருக்கு. சரி, இனிமே ஒழுங்கா சாப்பிடுங்க. எதனாலும் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. நான் சொன்ன வேலையெல்லாம் கரெக்டா போய் முடிச்சிருங்க. சரியா? இங்க வா. ஹாப்பி பர்த்டே, ஹாப்பி பர்த்டே. நல்லா தர. பாய்.